Hi students, இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 10 பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ல கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் பார்க்க போறோம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் தான். அப்போ நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நார்மல் ஃபங்க்ஷன் வந்து எப்போ ஒரு ஆர்கியூமெண்ட் கால் பண்றோமோ அப்போதான் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். பட் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனே வந்து அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா, பாருங்க, கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் தட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸிக்யூட்டட் when an object of a class is created. அதாவது ஒரு கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல கிரியேட் ஆகுதோ அப்போவே என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகுது. இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் மார்க் பண்ணிக்கோங்க. In Python, there is a special function called init which acts as a constructor. அதாவது கன்ஸ்ட்ரக்டருக்கு பதிலாக யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து init. அப்படின்னா initன்ற ஃபங்க்ஷன் நேம் எங்கே கொடுக்குறோமோ அங்கே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது மீனிங். நெக்ஸ்ட், இந்த இனிட்டுக்கு ப்ரிஃபிக்ஸ் அண்ட் போஸ்ட்ஃபிக்ஸில் வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து 1 மார்க்ஸில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இட் மஸ்ட் பிகின் அண்ட் எண்ட் வித் டபுள் அண்டர்ஸ்கோர். திஸ் ஃபங்க்ஷன் வில் ஆக்ட் அஸ் அன் ஆர்டினரி ஃபங்க்ஷன். இது ஆர்டினரி ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்லி ஒன் டிஃப்ரென்ஸ், இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஆட்டோமேட்டிக்கலி when the object is created. ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகுது. இதான் வந்து ஆர்டினரி ஃபங்க்ஷனுக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட், தி கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கேன் பி டிஃபைன்ட் வித் ஆர் வித்தவுட் ஆர்கியூமெண்ட்ஸ். இது ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுத்தும் நீங்கள் டிஃபைன் பண்ணலாம், கொடுக்காமையும் டிஃபைன் பண்ணலாம். திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு இனிஷியலைஸ் த கிளாஸ் வேரியபிள்ஸ். அதாவது கிளாஸ் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கும் டிஸ்ட்ரக்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா வந்து கன்ஸ்ட்ரக்டர் மீன்ஸ் இனிஷியலைஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரக்டர் அப்படின்னா வந்து டெஸ்ட்ராய் த ஆப்ஜெக்ட், அதாவது டெலீட் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் இதோட மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, இதோட சின்டெக்ஸ் பாருங்க. டெஃப் டபுள் அண்டர்ஸ்கோர் இனிட் டபுள் அண்டர்ஸ்கோர் செல்ஃப் கம்மா ஆர்குமெண்ட்ஸ். இல்லை டிஇஎஃப்ன்றது ஃபங்க்ஷனோட கீவேர்ட் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து இனிட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இனிட் அப்படின்றது வந்து கன்ஸ்ட்ரக்டருக்கான ஒரு ஃபங்க்ஷன் நேம். ஓகேவா, பாருங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது செல்ஃப் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். தென் நம்ம வந்து யூஸரோட ஆர்கியூமெண்ட்ஸ் எத்தனை ஆர்கியூமெண்ட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், கிளாஸ் சாம்பிள். இது வந்து ஒரு கிளாஸ் ப்ரோக்ராம் அப்படின்றதால கிளாஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்பிள் அப்படின்றது வந்து கிளாஸோட நேம். ஓகேவா, ஸோ இந்த ப்ரோக்ராம் எங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட் எங்கே கிரியேட் ஆகுதோ அங்கே தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்ட் 1 வீடியோலேயே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்னா கிளாஸ் நேமுக்கு ரிலேட்டடாக ஒரு நேம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் நேம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கிளாஸ் நேம் வந்து சாம்பிள். இங்கே பாருங்கள், எஸ் ஈக்குவல் டு சாம்பிள்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இதோட ஆப்ஜெக்ட் நேம் வந்து எஸ். ஓகேவா, எஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட் நேம், சாம்பிள்ன்றது கிளாஸ் நேம். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது, 10ன்ற ஆர்கியூமெண்ட் இருக்குது. அப்போ இந்த 10 தான் வந்து இங்கே நம்மளாக பாஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து நம்ம கால் பண்ணக்குள்ளே தான் வந்து அந்த ஆர்கியூமெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். சாரி, அந்த ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணி அடுத்தது தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே அதோட வேல்யூ வந்து என்ன ஆகுது, கால் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா, அப்போ இந்த 10 வந்து நம்மள ஸ்டோர் ஆகும். அடுத்தது பாருங்க, பிரிண்ட்ல கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சாம்பிள். இது எதுக்குள்ள இருக்கு பாருங்க, டபுள் கொட்டேஷனுக்குள்ள இருக்கு. டபுள் குவாட்ஸ்குள்ள இருந்ததுன்னா என்ன மீனிங், பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா, அப்போ கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சாம்பிள் அப்படிங்கிற லைன் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். அடுத்தது செல்ஃப் டாட் நம் ஈக்குவல் டு நம். நம்மள இருக்கக்கூடிய வேல்யூ வந்து செல்ஃப் டாட் நம்மள ஸ்டோர் ஆகும். தென் பிரிண்ட் த வேல்யூ இஸ் கமா நம். இதில் பாருங்கள், டபுள் குவாட்ஸ் வந்து இந்த கோலன் மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ இந்த வேல்யூ ஈஸ் அது வரையும் பிரிண்ட் ஆகும். அடுத்தது கமாவுக்கு அப்புறம் இருக்கிறது வேரியபிள் நேம். அப்போ நம்மன்ற வேரியபிள் நேமில் என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். அப்போ நம்மள என்ன இருக்குது, 10ன்னு இருக்குது. அப்போ த வேல்யூ இஸ் 10 அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, இந்த ப்ரோக்ராமோட டெஃபினேஷன்ஸ் தான் இது பாருங்கள். The above class sample has only a constructor with one arguments named as num. இதில் வந்து நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்கியூமெண்ட் நேம் வந்து நம்முங்கிற ஆர்கியூமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ செல்ஃப் அப்படிங்கிறது அது டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறதால இது ஒரு ஆர்கியூமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. When the constructor gets executed, first the print statement prints the constructor of class sample. ஸோ எப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்குதோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய print ஃபங்க்ஷன் தான்
எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது, கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சாம்பிள் அதான் வந்து பிரிண்ட் ஆகுது. தென் த பாசிங் வேல்யூ டு த கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அசைன் டு செல்ஃப் டாட் நம் அண்ட் ஃபைனலி இட் பிரிண்ட்ஸ் த வேல்யூ பாஸ்ட் அலாங் வித் த கிவன் ஸ்ட்ரிங். ஓகேவா, அடுத்தது வந்து நம்மள இருக்கக்கூடிய வேல்யூ செல்ஃப் டாட் நம்மள வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்து பிரிண்ட்டில் வந்து நம் வேரியபிள் நேம் கொடுத்துருக்கிறதால நம்மள இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ த above constructor gets executed automatically when an object s is created. ஓகேவா, ஆப்ஜெக்ட் வந்து கிளாஸ் நேம் சாம்பிள்ன்ற கிளாஸ் நேமுக்கு எஸ்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்னாலும் ஆர்குமெண்ட்னாலும் ஒரே மீனிங்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. அதான் ஃபஸ்ட்டு கொடுக்கறது ஆர்குமெண்ட், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்குறது ஆர்குமெண்ட், இங்கே பாஸ் பண்ணுறது பேராமீட்டர்னு சொல்லலாம். பட் ரெண்டும் வந்து ஒரே மீனிங் தான் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ எஸ்ஸுங்கிற ஒரு ஆப்ஜெக்டில் வந்து 10ங்கிற ஒரு பேராமீட்டர் இருக்குது. அப்போ அந்த 10ன்ற வேல்யூ தான் என்ன ஆகும், பாஸ் ஆகும். ஓகேவா, பாஸ் பண்ணிட்டு அவுட்புட் என்ன கிடைக்குது, கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சாம்பிள் த வேல்யூ இஸ் 10 அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள் பாருங்க. கிளாஸ் சாம்பிள் நம் ஈக்குவல் டு 0. இங்கே வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கிளாஸுக்குள்ள ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, DEF அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் கீவேர்டு, இனிட்ன்றது கன்ஸ்ட்ரக்டருக்கான ஃபங்க்ஷன் நேம். இதில் செல்ஃப் கம்மா வேர் இதுலேயே வந்து ஒரு ஆர்குமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். செல்ஃப் அப்படிங்கிறது டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் இல்லையா. அடுத்தது சாம்பிள் டாட் நம் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. இந்த சாம்பிள் டாட் நம் அப்படின்றது ஏன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கிளாஸ் வேரியபிளை வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் நேம் டாட் வேரியபிள் நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ கிளாஸ் நேம் வந்து சாம்பிள், வேரியபிள் நேம் நம், அதனால சாம்பிள் டாட் நம் ப்ளஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இதோட மீனிங் என்ன அப்படின்னா வந்து சாம்பிள் டாட் நம் ஈக்குவல் டு சாம்பிள் டாட் நம் ப்ளஸ் 1ங்கிறது அதோட மீனிங். சரிங்களா, அப்போ இந்த நம்மள என்ன வேல்யூ இருக்கோ அது கூட ஒரு 1 வந்து ஆட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு செல்ஃப் டாட் வேர் ஈக்குவல் டு வேரில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து செல்ஃப் டாட் வேரில் வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்தது பிரிண்ட்டில் இந்த ஆப்ஜெக்ட் வேல்யூ ஈஸ் டபுள் குவார்ட்ஸில் இருக்கிற வரையும் பிரிண்ட் ஆகிட்டு வேர்ன்ற வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். அடுத்தது த கவுண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் ஈக்குவல் டு டபுள் குவார்ட்ஸ், இந்த டபுள் குவார்ட்ஸ் வரையும் பிரிண்ட் ஆகும். சாம்பிள் டாட் நம்மன்ற வேரியபிளில் என்ன இருக்குது அந்த வேல்யூ இதில் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இப்போ S1 அப்படிங்கிறது வந்து என்ன இதுனா ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஈக்குவல்டுக்கு அப்புறம் அந்த கிளாஸ் நேம் இருக்கு இல்லையா, கிளாஸ் நேம் எங்கே மென்ஷன் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ஆப்ஜெக்ட் நேம். ஓகே, அப்போ S1ன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ S1 ஈக்குவல் டு சாம்பிள் ஆஃப் 15. 15ங்கிறது இதோட பேராமீட்டர். ஓகேவா, அடுத்து S2 S3 3 ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணுத்துலேயுமே வந்து வேல்யூ இருக்குது. அப்போ 1 by 1 இது பாஸ் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள் ஆஃப் 15 இருக்குது. இந்த 15 அப்படிங்கிறது வந்து வேரில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, வேர்க்கு கால் பண்ணிவிட்டு சாம்பிள் டாட் நம் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா நம்மளோட வேல்யூ வந்து என்னதுன்னா 0 இல்லையா. அப்போ 0 + 1 வந்து 1. இது வந்து சாம்பிள் டாட் நம்மில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு செல்ஃப் டாட் வேர் ஈக்குவல் டு வேரோட மதிப்பு இப்போ என்ன ஆகுதுன்னா 15 இல்லையா. அப்போ 15 வந்து வேரில் ஸ்டோர் ஆகும். இப்போ ஆப்ஜெக்ட் வேல்யூ இஸ் வேரில் வந்து 15 அப்படின்னு அவுட்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட் த கவுண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் ஈக்குவல் டு சாம்பிள் டாட் நம். அப்போ சாம்பிள் டாட் நம்மில் என்ன வேல்யூ இருக்குன்னா 1ன்னு இருக்குது இல்லையா. அப்போ இங்கே வந்து 1ன்ற அவுட்புட் கிடைக்கும். சரிங்களா, அடுத்தது வந்து 35 வந்து கால் பண்ணும். இப்போ என்ன கிடைக்குது, வேரில் 35 த கவுண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் ஈக்குவல் டு சாம்பிள் டாட் நம். அப்போ சாம்பிள் டாட் நம்மில் வந்து 2ங்கிற அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா, ஏன்னா நம்மளோட வேல்யூ வந்து இப்போ 1 சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா. அப்போ 1 + 1 வந்து 2. அடுத்தது வந்து 2 + 1 3 அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கும் 45க்கு. ஓகே, இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன், ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஓகேவா, ரன் பண்ணுறோம் அப்படின்னா the object value is 15 அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்குது ஃபஸ்ட்டு இல்லையா. அப்போ வந்து the object value is வேர். இப்போ வேரில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா வந்து 15ன்ற வேல்யூ இருக்கும் இல்லையா, அதனால் 15 அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு த கவுண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் ஈக்குவல் டு 1 இல்லையா. நம்மளோட வேல்யூ 0 + 1 வந்து 1 சாம்பிள் டாட் நம்மள ஸ்டோர் ஆகும் இல்லையா, அதனால் 1ன்ற அவுட்புட் கிடைக்கும். அடுத்தது த ஆப்ஜெக்ட் வேல்யூ இஸ் 35 வந்து ஆப்ஜெக்ட் வேல்யூ 35 வந்து இங்கே கால் ஆகும், அதனால் 35 அவுட்புட் கிடைக்குது. இப்போது நம்மளோட வேல்யூ என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா 2ன்னு சேஞ்ச் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட வேல்யூ 1, அப்போ 1 + 1 வந்து 2ங்கிற அவுட்புட் கிடைக்கும்.
நெக்ஸ்ட் தேர்ட் வந்து 45ன்ற வேல்யூவை கால் பண்ணுறோம். அப்போ 45 வந்து வேரில் ஸ்டோர் ஆகும். அடுத்தது வந்து நம்மளோட வேல்யூ வந்து 2ன்னு இருந்தது இல்லையா? அப்போ 2 + 1 வந்து 3ங்கிற அவுட்புட் கிடைக்குது. இதான் இதோட அவுட்புட்டாக இருக்கும். ஓகேவா? இதான் கன்ஸ்ட்ரக்டர் ப்ரோக்ராம்க்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரக்டர்னா என்னன்னு பார்க்கலாம். Destructor is also a special method gets executed automatically when an object exits from the scope. ஓகேவா? டிஸ்ட்ரக்டரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ இது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட் எக்ஸிட் ஃப்ரம் த ஸ்கோப்னா வந்து ப்ரோக்ராம் தான். ஓகேவா? ஒரு ப்ரோக்ராம் எப்போ எக்ஸிட் ஆகுதோ, ஒரு ப்ரோக்ராம் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் எப்போ எக்ஸிட் ஆகுதோ அப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அதுதான் வந்து டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கன்ஸ்ட்ரக்டர்னா வந்து கிரியேட் ஆன ஆப்ஜெக்ட். டிஸ்ட்ரக்டர் மீன்ஸ் டிஸ்ட்ராக்ட் த ஆப்ஜெக்ட் ஆர் எக்ஸிட் ஃப்ரம் த ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆப்போசிட் தான் வந்து டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் பைத்தான் _del மெத்தட் இஸ் யூஸ்ட் அஸ் டிஸ்ட்ரக்டர். அதாவது டிஸ்ட்ரக்டருக்காக யூஸ் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து டெல்ன்ற ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணுறோம். இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் பண்ணிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா வந்து இனிட்ன்ற ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணுறோம். டிஸ்ட்ரக்டர் அப்படின்னா வந்து டெல்லுங்கிற ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே க்ரியேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்தது டிஸ்ட்ரக்டரில் டெல்லுங்கிற ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறோம். ஓகேவா? இதுக்குள்ளே வந்து செல்ஃப்ன்ற ஒரு டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து sample.num -1 டிஸ்ட்ரக்டர் அப்படின்றதுல வந்து மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். -1 இப்போ ஆப்ஜெக்ட் வித் வேல்யூ (d is exit from the scope (self.var). அதாவது எந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸிட் ஆகுதோ, ஓகேவா, அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ வந்து (d)ல மென்ஷன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த வேல்யூ இப்போ வந்து 15 வந்து எக்ஸிட் ஆகுது அப்படின்னா ஆப்ஜெக்ட் வித் வேல்யூ 15 இஸ் எக்ஸிட் ஃப்ரம் த ஸ்கோப் அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போது டிஸ்ட்ரக்டர் இங்கே பாருங்கள், டெல் S2 கொடுத்துருக்கேன். ஓகேவா? S2 அப்படிங்கிறது வந்து இங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஆப்ஜெக்ட் வித் வேல்யூ 35 S2ல வந்து 35 தான் இருக்கு இல்லையா? அதனால 35 இஸ் எக்ஸிட் ஃப்ரம் த ஸ்கோப். 35 தான் எக்ஸிட் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் கிடைக்குது. ஓகேவா? இதுலேயே பாருங்க, இப்போ S3 கொடுத்தோம் அப்படின்னா வந்து 45 எக்ஸிட் ஆகும். S3 கொடுத்துட்டேன். ஸோ பைத்தானில் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் என்ன பண்ணணும்னா அடுத்தது சேவ் பண்ணிட்டு தான் ரன் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதுக்கான அவுட்புட் என்ன கிடைக்குது பாருங்க, ஆப்ஜெக்ட் வித் வேல்யூ 45 இஸ் எக்ஸிட் ஃப்ரம் த ஸ்கோப். இதான் வந்து டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸ். ஓகேவா? ஸோ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் அப்படின்றது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது கிளாஸுக்குள்ளே டேட்டா மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்றது வேரியபிளாக இருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த C++ல இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். C++ல டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா ப்ரைவேட் அப்படின்னு படிச்சிருப்போம். பைத்தானில் டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து பப்ளிக். அதாவது எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் நம்ம மென்ஷன் பண்ணலன்னா அது பப்ளிக்காக எடுத்துக்கும். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் பண்ணிக்கோங்க. The variable which are defined inside the class is public by default. These variables can be accessed anywhere in the program using dot operator. இந்த வேரியபிள் அதாவது பப்ளிக் வேரியபிளை ப்ரோக்ராமில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணணும்னு சொன்னால் டாட் ஆப்ரேட்டர் வந்து மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், வேரியபிள் ப்ரிஃபிக்ஸ்ட் வித் $_ becomes private in nature. ஓகே, எப்போ ஒரு வேரியபிளில் ப்ரிஃபிக்ஸில் $_ கொடுக்குறோமோ அது வந்து ப்ரைவேட் வேரியபிளாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் வேரியபிள் கேன் பி accessed only within the class. ஸோ அந்த மாதிரி $_ கொடுத்தோம் அப்படின்னா அது ப்ரைவேட் வேரியபிளாக சேஞ்ச் ஆகுது. அப்போ என்ன, எங்கே தான் அதை அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். கிளாஸ் சாம்பிள், கிளாஸ் கீவேர்ட், சாம்பிள்ன்றது கிளாஸ் நேம். அடுத்தது வந்து டெஃப். ஸோ இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இனிட்ன்ற ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்காங்க. இனிட்குள்ளே வந்து செல்ஃப் N1 N2 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து 2 ஆர்கியூமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ செல்ஃப் டாட் N1 = N1, அடுத்தது செல்ஃப் டாட் $_ N2 = N2. ஸோ இதில் வந்து $_ யூஸ் பண்ணுறதால இது ப்ரைவேட் வேரியபிளாக சேஞ்ச் ஆகும் இந்த இடத்துல. ஓகேவா? இது வந்து பப்ளிக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், டெஃப் டிஸ்பிளே செல்ஃப் பிரிண்ட் கிளாஸ் வேரியபிள் 1 = self.n1. ஓகே, அப்போ இங்கே வந்து டபுள் குவாட்ஸ்குள்ளே இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும் இல்லையா? அப்போ கிளாஸ் வேரியபிள் 1 = பிரிண்ட் ஆகும். கமாவில் வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம். self.n1ல என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்தது self.n2ல என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம்.
இல்லையா? அடுத்தது பாருங்க எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் 12, 14 இங்க தான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுல தான் வந்து அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் 2 ஆர்குமெண்ட் வந்து கால் பண்ணுறாங்க 12, 14 இல்லையா? அப்போ N1ல வந்து 12 ஸ்டோர் ஆகும் அண்ட் N2ல வந்து 14 வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும் இல்லையா? அப்போ செல்ஃப் டாட் N1ல 12 செல்ஃப் டாட் N2ல வந்து 14 இருக்கும். இங்கே அப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும்? இங்கே வந்து 12 இங்கே 14ன்ற அவுட்புட் கிடைக்கும். அடுத்தது எஸ் டாட் டிஸ்பிளே அதாவது ஃபங்க்ஷனை வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது கால் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்தது பிரிண்ட் வேல்யூ 1 ஈக்குவல் டு எஸ் டாட் N1 பிரிண்ட் வேல்யூ 2 ஈக்குவல் டு எஸ் டாட் N2 N2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் அவுட்புட் என்ன காமிக்கும் அப்படின்னா எரர் காமிக்கும். இதோட இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இல்லையா? ஸோ எப்போ கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சோ அதுக்கப்புறம் என்ன ஆகாதுன்னா ப்ரைவேட் வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் படிச்சிருக்கோம்ல. ஸோ அப்போ வந்து இங்கே N2ல வந்து 14ன்ற அவுட்புட் கிடைக்கும். பட் இங்கே N2ல வந்து எரர் காமிக்கும். N2 அப்படின்ற ஒரு வேரியபிள் நேமே இல்லை அப்படின்னு சொல்லி எரர் காமிக்கும். ஏன் அப்படின்னா வந்து இங்கே நம்ம டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கோம். டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணால் அதோட என்னவா எடுத்துக்கும் ப்ரைவேட் வேரியபிளாக எடுத்துக்கும். ப்ரைவேட் வேரியபிள் அப்படிங்கிறதுக்குள்ள இன்சைட் த கிளாஸ் இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அது யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கிளாஸ்க்குள்ளே எங்கே நீங்கள் பிரிண்ட் கொடுத்து N2 கொடுத்தீங்கனாலும் அதுக்கான அவுட்புட் கிடைக்கும். பட் இந்த கிளாஸுக்கு அப்புறமா நீங்கள் வெளியில் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அது எரர் வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாருங்க இதோட அவுட்புட்டு கிளாஸ் வேரியபிள் 1 12 கிளாஸ் வேரியபிள் 2 ஈக்குவல் டு 14 வேல்யூ 1 ஈக்குவல் டு 12 என்டர் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக எரர் காமிக்குது. என்ன எரர் காமிக்குது பாருங்க ஆட்ரிபியூட் எரர் சாம்பிள் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ அட்ரிபியூட் டபுள் அண்டர்ஸ்கோர் N2ன்ற ஒரு அட்ரிபியூட் கிடையாது அப்படின்னு சொல்லி எரர் காமிக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். இதோட நீ கிளாஸ் ஓவர். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளாஸஸ் இந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கான சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்களே ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.